அவர் உடம்புல சக்தி இருக்குது சார், அவர் உழைக்கிறாரு, என்னால் முடியல, நான் செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. செயலாற்றுவதற்கு சக்தி வேண்டும். செயல் ஆற்றும் தன்மையை நான் அதை அற்றுப்போகவிட்டால் சிவமாகி விடலாம். இந்த உலகத்துக்கு இருவருமே எடுத்து காட்டினார்கள். அதாவது ஒரு கரண்ட்டில் கூட பார்த்தீங்களன்னா 2 கம்பியில் ஒன்றில் கரண்ட்டு வரும், ஒன்று பிளைனாக இருக்கும். அப்படி கரண்ட்டு வர கம்பி தான் சக்தி, பிளைனாக இருக்கிற கம்பி சிவம். ஆனால் கரண்ட்டு மட்டும் போதும்னா அந்த பல்பு ஃபீஸ் ஆகிடும். அதை தாங்கிறதுக்கு ஒரு சிவம் வேண்டும், அதுதான் அந்த பிளைனாக இருக்கிற கம்பி. இதனுடைய கூடுதல் சக்தியை அது இடத்துல ஸ்வீகரித்து கொண்டு சரியான வோல்ட்டை மட்டும் கொடுத்து அந்தந்த மின்சாதனங்களை அது நாம் பயன்படுத்தும் வண்ணமாக அது கொடுக்கறது. அப்போது சக்தி இயங்குவதற்கும் காட்டாற்று வெள்ளமாக இருந்தால் தடுக்க சிவம் வேண்டும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பகீரதன் பிரயத்தனப்பட்டு தன்னுடைய அயோத்தி மன்னர்கள் சகரபுத்திரர்கள் 60,000 பேருக்கு மோட்சம் கிடைக்கணும்னு சிவன் அந்த வானதி என்கிற கங்கையை அழிச்சுன்னு வந்தார். அவளை என்ன பண்ணால் அடித்து புரண்டு வந்தபோது அந்த வேகத்தை தடுக்கிறதுக்கு யாரால் முடியல. உடனே சுவாமி என்ன பண்ணால் வேகத்தை குறைக்கிறதுக்காக தன் சடையில் வாங்கி அந்த கங்கைவார் சடை கறந்தாருக்கு அன்பராகில் அவர்கண்டில் நாமும் வணங்கும் கடவுளாரேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரத்தில் பாடுறார். சடை கறந்தார் அப்படின்னா, கறந்தல்னா மறைத்து ஒழித்து வைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வேகத்தை சடையில் போட்டு தடுத்து அணைகட்டி ஒரு தண்ணீரை தேக்கி வைத்து பயன்படுத்துவது போல கடலுக்கு சென்று வீணாகாமல் அப்படி சிவன் தன் சடையிலே தடுத்து தாழ இறக்கி விட்டார். அதனால தான் அதுக்கு கங்கா அப்படின்னு பேர். அப்படி அந்த கங்கையானவள் வானதியானவளுடைய வேகத்தை தடுத்து ஆட்கொண்டவர் பரமேஸ்வரன். நீங்கள் சிவபுராணம் நீங்களாம் சொல்லுவீங்க, அது பிரதோஷத்தை நிறுத்தும் போது சொல்கிறது உண்டு. மணிவாசகர் அருளிய சிவபுராணம், அதில் வேகம் தடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது இந்த கங்கா சரித்திரம் தான். ஒரு பெண் என்பவள் சக்தியிலே ஒரு மதுரை கண்ணகி மதுரையே எரித்தாள் கற்பின் கனலால். அதுபோல் பல பெண்கள் தம்முடைய ஆற்றலால் சூரியனே நிறுத்தி காட்டினால் ஒரு பதிவிரத்தை. அப்படியெல்லாம் பெண்ணுடைய ஆற்றலுக்கு அது பேராற்றல், அதை பக்குவப்படுத்துவது ஒரு ஆணினுடைய தன்மை. அதனால தான் ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்கணும்லாம் வச்சாங்க. ஆக இந்த சிவம் என்பது மங்களம், அந்த மங்களத்துக்கு செயலாக்கும் சக்தி. அப்படிப்பட்ட அந்த இந்த உலகை அழித்து மறைத்து அருளக்கூடிய 5 தொழில்களை செய்கிறார்கள். அவர்களாலே உண்டாக்க ஆகமங்கள் சொல்கிறது. சிவ ஆகமங்கள் சிவம்தானே சக்தியை தொற்றுவித்தும் சக்திதானம் சிவமுமாயும் இவ்வண்டமெல்லாம் உயிர்கள் உயிர்ப்பை தோற்றத்தை சொல்லும் பொழுது ஆகமங்களிலே உலகமானது வருகிறது. அதனால தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிய. அப்போ சிவத்தை எல்லாராலும் பார்த்து விட முடியுமா? சிவகருணையை எல்லாராலும் பெற்றுவிட முடியுமான்னா முடியவே முடியாது. அதுக்கு உதாரணமே யாருன்னா பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் தான். 2 பேருமே யார் பெரியவர்னு சண்டை போட்டால் திருவண்ணாமலையில் போய் அப்படி சண்டை போட்ட பொழுது நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்னு ஒருத்தர் சண்டை போட்ட போது கடைசியில் பரமேஸ்வரன் அங்கே தோன்றினார். அண்ணாமலையாராக தோன்றி உங்களில் யார் பெரியவன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்களன்னா என்னுடைய அடியையும் முடியையும் யார் முதல்ல பார்த்து வருகிறீர்களோ அவர்களே பெரியவர் அப்படின்னு உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் உயிர்களுக்கு எந்த ஐயப்பாடு வந்தாலும் அந்த ஐயப்பாடை தீர்த்து ஞான தெளிவை கொடுக்கிறவன் பரமேஸ்வரன் ஒருத்தன்தான் அப்படின்றத பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளுக்கே பரமேஸ்வரன் ஞான தெளிவை கொடுத்தான் திருவண்ணாமலையிலேன்னு பார்க்குறோம்.
இப்போ உடனே 2 பேரும் தேடின்னு போகிறார். பிரம்மா எதற்கு ஆதாரமாக இருக்காருன்னா பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா வித்தைக்கு, பிரம்மம்னாலே வித்தையை அறிவது அப்படின்னு அர்த்தம். அந்த வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தான் அது நாவால் உரைக்கப்படுவது பிரம்மம். அப்புறம் தான் ஏடாக வந்தது. இப்போது காகிதங்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இந்த மாதிரிலாம் வந்தது. இப்போ வாய்மொழியாக வந்தது. வாய்மொழிதானே மந்திரம் என்ப அப்படின்னு அந்த காலத்தில் நம்முடைய தமிழ் இலக்கணம் பாடுகிறது. மந்திரம்ன்றது எப்படி வந்ததுன்னா வாய்மொழிதானே மந்திரம் என்ப, வாய்மொழியாக சொல்வதெல்லாம் மந்திரம் அப்படின்னு இந்த காலத்தில் எழுதி வைத்தாங்க நம்முடைய இலக்கண நூலாசிரியர்கள். அப்போ வாய்மொழியாக பிரம்மா இந்த வேதத்தை சொல்கிறதுனால அதை செயலாற்றக்கூடிய சக்தியை நாக்கில் வைத்தார். அதுபோல் காக்கக்கூடிய கடவுளான விஷ்ணு உயிரிடத்தில் கருணையோடு இருக்கணும், இல்லைன்னா ருத்ரன் அழிச்சுடுவார்னு ஹிருதயத்தில் மகாலட்சுமியை வைத்தாள். அப்போது எந்த தொழில் செய்யணுனாலும் சக்தி இருந்தால் தான் தொழிலாற்ற முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அந்த சிவசக்தியர் அறிந்து கொள்ள நாராயணனும் மலரவனாகிய பிரம்மாவும் தேடினாள். எப்படி தேடினான்னா அவளுக்கு ஒரு அகம்பாவம். பிரம்மாவுக்கு என்னை விட வேதம் படித்தவருக்கானா, என்னை விட படித்தவருக்கானா, அதனால் என்னுடைய ஞானம் நடராஜனை காட்டி கொடுக்கும்னு தேடினார். ஆனால் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அவர் எவ்வளவு தூரம் மேலே போகிறாரோ அந்த அண்டத்துக்கு அப்பாலுக்கு அப்பாலாய் பரமேஸ்வரன் இருக்கார். அவரால் பார்க்க முடியல. எதிர ஒரு தாழம்பு வந்தது. அம்மா யார் நீன்னா, நான் தாழம்பு. எங்கேருந்து வரேன்? சிவனுடைய சிரத்துலேருந்து வரேன். எத்தனை காலமாக வரேன்? நான் 50,000 யுகங்களாக வந்துட்டுருக்கேன். பிரம்மாவுக்குவே அவ்வளோ ஆயுள் இல்லை. உடனே அவர் பார்த்தார், இதற்கு மேலே போய் சிவனை பார்த்து சாட்சி சொல்ல எனக்கு பிராணனே இருக்காது, அதனால் உன்னை பார்த்தாலே சிவனை பார்த்தார் போலேன்னு திரும்பிட்டாள். இந்த கதை இதில் தத்துவம் எதை உணர்த்துறதுன்னா, சிவத்தை பிரம்மாவே பார்க்க முடியல. சிவன் படைத்த பிள்ளை தான் பிரம்மா. ஆனால் அவர் பிள்ளையாக இருக்கிற பிரம்மாவே சிவபெருமானை பார்க்க முடியல. ஏன்னா அகம்பாவப்பட்டதுனாலே. அப்போது எப்படி சிவத்தை பார்க்கிறார்னா, சிவத்தை சார்ந்தோரை பார்த்தால் சிவத்தை பார்த்தவாறு அப்படின்னு தான் தாழம்பூக்கிட்ட, நான் ஒன்றை பார்த்துட்டேன், நீ சிவத்தை சேர்ந்தவள், அதனால் சிவத்தை சேர்ந்த ஒன்றை பார்த்துட்டேன்னா சிவனையே பார்த்தா மாதிரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் பார்க்காத ஒன்றை பார்த்ததா பொய் சாட்சி சொன்னதுனால பிரம்மா சாபத்தினால் அவருக்கு ஆலய வழிபாடுகள் இல்லாமல் போகட்டும் ஆனது. பிரம்மா கோவில்கள் இல்லை அப்படின்னு புராணங்கள் பேசுது. நாராயணன் தோல்வி ஒத்துக்கொண்டார். பாதாளம் 7னும் கீழ் சொர்க்க சிவ பாதமலர் 7 உலகங்களை கடைந்து சென்ற பொழுதும் பார்க்க முடியல. அவர் செல்வத்துக்கு அதிபதி. பணம் இருந்தால் பார்த்துடலான்னா சுவாமி பார்க்க முடியாது. பணம் இருக்குன்னு ஒருத்தரை போய் பார்த்துட முடியுமா? நிறைய பணம் இருக்குன்னு திருவண்ணாமலைக்கு போனால் இவர் போகிற நேரம் சுவாமியோட கருவறை சாத்திட்டான்னா, கோடி பணம் தரேன் கருவறை தரேன்னா திறக்க மாட்டாங்க. அடுத்த காலம் வரும்போது வா வெயிட் பண்ணு, இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் பணத்தை கொடுத்து சுவாமி விலைக்கு வாங்க முடியாது. ஒரு சிலையாக கோவிலில் இருக்கிறவரையே பார்க்கணுன்னாலும் நான் பணத்தை தரேன் கருவறை தரேன்னா திறக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஆகம விரோதம். அப்போது நாம தான் காத்திருந்து பார்க்கணும். இப்போ அப்படி பணம் இருக்குன்னு பார்க்கலான்னு திருவடியை பார்க்க போனார், பார்க்க முடியல, தோல்வி ஒத்துண்டார். அப்போ மும்மூர்த்திகளாகவே இருந்தால் கூட, முதல் மூர்த்திகளாகவே இருந்தால் கூட சிவத்தை காண முடிந்ததான்னா காண முடியவில்லை. அதுதான் திருவங்கமாலையில் நாவுக்கரசனாய் என்ன பண்ணார், தேடி கண்டு கொண்டேன் உள்ள தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனு தேடி தேடொன்ன தேவனை தேடி தேடொன்ன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி தேடொன்னா தேவனா, அதாவது யார் வேணால் தேடலாம். தேடினாலும் தேட ஒன்னா, தேடினாலும் கிடைக்காத ஒருத்தர் இருக்கான். உலகெல்லாம் உணர்ந்தாலும் ஓதற்கு அறியவன். பிரம்மாவே உலகத்துக்கு வேதம் சொல்கிறார். ஆனால் அந்த பிரம்மா, உலகம் படைத்த பிரம்மாவால் ஈசனை பார்க்க முடியல. அதுதான் அழகா சொன்னார் சேக்கிழா பெருமான். உலகெல்லாம் உணர்ந்து
ஓதற்கு அறியவன், உலகமெல்லாம் உணர்ந்தவன். ஆனால் அவன் ஓதினாலும் இறைவனை பார்க்க முடியவில்லை. எண்ணாயிரத்தாண்டி யோகம் இருப்பினும் இறைவனை கண்ணார கண்டு அறிவார் ஒருவர் இல்லை. இது திருமந்திரத்திலே திருமூல நாயனாருடைய 10ஆம் திருமுறை வாக்கு. எண்ணாயிரத்தாண்டி யோகம் இருப்பினும், எண்ணாயிரம்னா 8000 வருஷம். இவர் 3000 வருஷம் தவம் இருந்து வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு திருவாரூரில் பாடினார். அவர் சொல்ல 8000 வருஷம் நீங்கள் யோக நிலையில் உட்கார்ந்து தியானத்தில் பார்த்தா கூட சீசனை பார்த்தவருக்கான கண்டு அறிவார் ஒருவர் இல்லைன்னா ஒருத்தர் கூட பார்க்க முடியல. அதான் சிவாக்கி சொன்னார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மண்டு போன மந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இறைவனை சிவனை பார்க்கணும்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் தேடுகிறது. பெற்ற தாயை பிள்ளை பிரிந்தால் தேடுவதைப் போல, பிள்ளையை பிரிந்த தாய் பெற்றவள் தேடுவது போல இந்த உலகை படைத்த தாயும் தகப்பனுமான சிவசக்தியரை உயிர் தொகைகள் எல்லாம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது, ஓடி ஓடி தேடுகிறது. இன்றைக்கும் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஓட்டமும் நடையுமா இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான கூட்டம் சுவாமியை மலையே உடம்பாக இருக்கார். அங்கே அவரை பார்த்துடணும் அப்படின்னு அந்த இரவில் பௌர்ணமி நிலவு காயக்கூடிய வேளையில் கிரிவலம் வருகிறார். எதுக்குன்னா சுவாமியை பார்த்துடணும்னு. அப்படி ஒரு ஓட்டம் நடை கண்டவர் உண்டான. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவன் சொன்னதில்லை, சொன்னவனெல்லாம் பார்த்தவன் இல்லைன்னு சித்தர்கள் பாடி வைத்தார்கள். அது மாதிரி சுவாமியை பார்க்கலான்னு தேடினா அவர் சொல்றா, கோடி 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 எண்ணிறந்த கோடியே உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். சுவாமி எங்கே இருக்கான்னா வெளியில் தேடினா கிடைக்க மாட்டான், அவனை உள்ளத்துக்குள்ளே தேடணும். உங்களுக்கு புரிய முடியாது சொல்லணும்னா, பால் இருக்குது, அந்த பாலுக்குள்ளே நெய் இருக்குது. ஆனால் நெய் பொன்னிறமாக இருக்குது, பால் வெண்மையாக இருக்குது. இந்த வெண்மையான நிறத்தில் பொன்னிறமான நெய்யை நீங்கள் விட்டு பாருங்கள், தனியாக அது தெரியும், மிதக்கும், பாலோட ஒட்டே ஒட்டாது. ஆனால் நம்ம வெறுங்கா பாலை காட்டி இதில் நெய் இருக்குன்னா ஒருத்தர் என்ன சொல்லுவான், என்னையா பொய் சொல்கிற, இதில் எங்கேயா நெய் இருக்குது, பால் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது உண்மை அல்ல அப்படின்னு நினச்சா உண்மை அல்ல, அதுதான் உண்மை. அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் எப்படி எடுக்கணும்னா இந்த பாலை காய்ச்சி அதை ஆற வச்சு உர கொத்தி அதை தயிராக வச்சு அதை மத்த போட்டு கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து உருக்கினா நெய் கிடைக்கும். இத்தனை செயல் அதில் புரிந்தால், விடாமுயற்சியோடு புரிந்தால் கடைசியில் அதில் நெய் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். அதைத்தான் தேடி கண்டு கொண்டேன். உள்ளுக்குள்ளேயே இருக்கார், ஆனால் வெறும் பாலாக இருக்கார். மனசு வெள்ளை மனசா, அதில் சிவம் இருக்கான்னா தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நெய்யை எடுக்கிறதுக்கு எப்படி பரிசோதனை பண்ணுறாமா, இந்த உள்ளத்தை கடைந்து 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 சிவமாகிய அந்த சிவத்தை காண நாம் பிரயத்தனப்படணும். அதான் வள்ளலார் சொல்கிறார், ஊற்றிடும் கண்ணீரனை அதனால் வணைந்து வணைந்து ஏத்த வள்ளீரேல் அப்படின்னு பாடுறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்படி இறைவனை பார்க்கணும் தேடுகிறவன் இறைவனை காண்கிறான். அது மாதிரி கண்டவர்கள் யார் அப்படின்னா 63 அடியார்கள். அது தவிர தொகை அடியார்கள்னு ஒரு 11 பேர் இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து இந்த 63 அடியார்கள் இறைவனை நேராக கண்டிருக்கிறார்கள். இறைவனே அவர்களை தேடி அருள் புரிந்திருக்கிறார்கள். அந்த அருளாளர்கள் அந்த அவருடைய கதையை தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை அப்படின்னு பாடி வைத்தார். அவர் பாடும்போது 60 அருளாளர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த தொண்டத் தொகையை பாடினதுனால அவருக்கும் ஒரு திருத்தொண்டராகக்கூடிய பேர் கிடைத்தது 61.
இந்த தொண்டத்தொகையை பாடுகிற பிள்ளையை பெற்றெடுத்ததுனால அவர் தாய் தகப்பனுக்கும் திருத்தொண்டராகவும் பேறு கிடைத்தது. ஆக இந்த 3 பேரையும் சேர்த்து சுந்தரர், அவர் பெற்ற அப்பா அம்மா 3 பேரும் சேர்த்து 60 + 3 63 அடியார்கள் அப்படின்னு. சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையில் 60 பேர் தான் அவர் பாடிருக்கார். ஆனால் பெரிய புராணம் பாடும் பொழுது இந்த 3 பேரையும் சேர்த்து 63 சரித்திரத்தையும் செக்கிழா பெருமான் 12ஆம் திருமுறையில் பாடியருளுகிறார். அந்த சுந்தரருக்கு திருத்தொண்டர் தொகையை உணர்த்தியவர் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான். இந்த திருத்தொண்டர் தொகையை நீ பாடு அப்படின்றார். மணிவாசகரோடு சொல்வார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றார். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருவடிக்கு பல்லோருமேத்த பணிந்து. அவருடைய அருள் இருந்தால் தான் சிவனுடைய அந்த பாடலை சிவநாமத்தை பாடக்கூட முடியும். இப்போ இதே பாரிஸில் கீழே நீங்கள் 10 படி இறங்கி போய் ரோடுக்கு போயிட்டீங்களா எவ்வளோ கூட்டத்தை பார்க்குறோம். நடக்க முடியல, நிற்க முடியல, அவ்வளவு கூட்டம் இருக்குது. ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்களான்னா ஒரு 5 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் வர தெரியாதா? அவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு கிடையாது. இறைவன் யாரை கொண்டு வந்து கேட்க வைக்கிறானோ அவங்க தான் வந்து கேட்க முடியும். இல்லைன்னா கேட்கணும்னே புறப்பட்டு வந்தால் கூட வாசப்படி கிட்ட வந்துட்டு பானிபூரி சாப்பிட்டு கிளம்பி போடுறவன் எத்தனையோ பேர் இருக்கான். இல்லை அவங்க வர்ற நேரத்துக்கு பிரசாதம் வாங்கின்னு பூட்டின்னு போகிற நேரத்துக்கு ஆகிடும். அது மாதிரி எல்லாராலும் அனுபவிக்க முடியுமான்னா முடியாது. இது யாருக்கு வாய்க்க வேண்டுமென்று இறைவன் அழைக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் இந்த புண்ணியத்தை பெற முடியும், இல்லைன்னா பெற முடியாது அப்படின்றார். ஒரு சின்ன கதை கூட உண்டு. ஒரு தரித்திரன் ஒருத்தர் தான். தரித்திரன்னா அடுத்த வேளை சோத்துக்கே வழி கிடையாது. அப்படி ஒரு தரித்திரன், சோத்துக்கே வழி இல்லாமல் அவன் ஒரு காட்டு பாதையில் நடந்து போயிட்டு இருந்தான். அவனால் நடக்க கூட முடியல. ஏன்னா சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. கண் இருட்டுறது, காது அப்படியே அடைக்கிறது, சங்கு ஊதுது காதுக்குள்ளே. அவனுடைய வாய் நாக்கு வரல்றது, கைகாலெலாம் சோர்ந்து போகுது. அன்னம் இல்லைன்னா இந்த உடம்பு அப்படியே விழுந்துடும். அதனால தான் அன்னாபிஷேகம்னு சுவாமிக்கு நம்ம பண்ணுறோமே ஐப்பசியில். ஏன்னா இந்த அன்னத்தை ஒவ்வொரு உயிர்களுக்கும் படைப்பவன் பரமேஸ்வரன் தான். அதுக்கு நன்றி கடனாகத்தான் அன்னாபிஷேகம்னு ஐப்பசியில் அறுவடை திருநாளில் அறுவடை செய்த நெற்களை அன்னமாக்கி இறைவனுக்கு படைக்கிறோம். இன்றைக்கும் தேவார முதலிகள் பாடும் பொழுது சிதம்பரம் தான் 274 தேவார தலங்களுக்கு முதன்மை தலம், தில்லை சிற்றம்பலம். அதுக்கு பாடும்போது என்ன பாடுறோன்னா, அண்ணும் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் வேலுமி பூமிசை என் அன்பாலிக்கும் மாறுகள் முற இன்னம்பாலிக்கூ மோகி பிறவியே. இன்னும் பிறவி வேணும்னு கேட்டது ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு நாயனாரும் தான். காரைக்காலம் மேலாம் போதும் பிறவின்ட்டார். பிறவாமை வேண்டும்னு கேட்டால் வர என்ன வேணும்னு கேட்டால் அம்மானார் இறைவன். அவள் அப்போவே ஜென்மசாபல் அடைஞ்சிட்டா. ஈசனுக்கே தாயாகிட்டோமே அப்படின்னோடனே உனக்கு என்ன வர வேணும்னா பிறவாமை வேண்டும், இனிமேல் ஜென்மா வேண்டாம், நரஜென்மா வேண்டாம் அப்படின்னு கேட்டாள். ஆனால் ஞானசம்பந்தராகட்டும் அப்பர் பெருமானாகட்டும் வேண்டும் இப்பிறவியேன்னு சம்பந்தர் பாடுறார். அது மாதிரி குடித்த விருப்பமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிருப்பும் பனித்த தலையும் போலம்போல் நெற்றியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. ஈசனுடைய அழகை பார்க்கறதுக்கே ஒரு ஜென்மா பத்தாது, இன்னும் பல மனித பிறவி எடுக்கணும் அப்படின்னு அப்பர் பெருமான் பாடினார். அது மாதிரி இறைவனை கண்ணார கண்டு கைதொடுவதற்காக பிறவி கொடுத்தால் அதற்கு இந்த உயிரை வளர்க்கணும், அதற்கு அன்னம்தான் வளர்க்கிறது. அவனுடைய கண் இருண்டு போய் அப்படியே வந்தான். மகாலட்சுமி பார்த்தாள், சுவாமி எல்லாம் நம்முடைய ஜனங்கள் தானே, நம்ம குழந்தைகள் தானே, நாம் பெற்ற குழந்தைகள் பசியால் வாடும் பொழுது நாம் பார்த்து நாம் எப்படி சாப்பிட முடியும்? ஒரு குழந்தை பசியோடு அழுதுன்னு இருக்கும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தாய் உண்டா?
வள்ளலார் பாடுறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடினால் கூட முகம் வாடி போனவர் வள்ளல் பெருமான். அதனால தான் அவர் வள்ளலார். வள்ளல்னா எல்லாரும் வள்ளல் கிடையாது. அவர் ஆருயிர்க்கும் நான் அன்பு செயல் வேண்டும். மனுஷனுக்கு மனுஷனே அன்பு செய்வதற்கு யோசிக்கிற காலத்தில் அவர் வள்ளலார்னு ஏன் கொண்டாடுறோம் அருட்பிரகாசரை, ராமலிங்க அடிகளாரைனா அவர் ஆருயிர்களுக்கும் அன்பு செய்தார். அப்படி அந்த தேவியானவள் இறைவனிடத்தில் சொல்கிறாள், நாராயணா, இந்த குழந்தை கட்டப்படுறதே அதை பார்க்க தாயான என்னால் சகிக்க முடியலேன்னா. அப்போ அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அம்மா அப்படி கிடையாது, அவனுடைய கர்மாவுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான். இதுக்கு முந்தின பிறவியில் எத்தனை பேருடைய சோத்தை பிடுங்கி தின்னிருப்பானோ, எத்தனை பேர் வயிற்றில் அடிச்சிருப்பானோ, எத்தனை பேர் அன்னத்தில் மண்ணள்ளி போட்டிருப்பானோ, அதெல்லாம் அவனுக்கு இப்பொழுது ஊழ்வினை உறுத்து ஊட்டும்னு அவனை உண்ண ஒட்டாது பண்ணுறது. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனது இருதால் சேர ஒட்டார் என்று அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்தில் பாடுறார். நாம் பண்ண கர்மா இருக்கே, நான் ஏற்கனவே சொன்னா போல் அதை தொலைக்கணும்னு சைவ சமய பக்த சபையில் கதை கேட்கணும் ஆசை இருக்கும். ஆனால் வாசப்படி வரைக்கும் வந்துடுவோம், படியேற விடாது. யாரோ பார்க்காத ஒருத்தர் அங்கேருந்து வருவார், வாங்க போய் நம்ம ஒரு காப்பி சாப்பிட்டு அப்படியே மேலே போகலாமேன்னு கூடுவார். நப்பாச்ச உடனே காப்பி சாப்பிட கூட்டாருன்னா அவன் பக்கத்தில் ஹோட்டலே இல்லைன்னு கூட்டின்னு போகிறேன்னு சென்ட்ரல் ஸ்டேஷன் தாண்டி கூட்டின்னு போய் அங்கேயே நடத்தியே கூட்டின்னு வரதுக்குள்ளே சொற்பொழி முடிஞ்சு சபையை பூட்டிகிட்டே விடுவாள். அது மாதிரி அங்கேருந்து இல்லாதவன் நாமளே கேட்கணும்னு வர்றது துர்லபம். இருந்திருந்து வரும்போது அதை கெடுக்கிறதுக்கு சிலது சேரும். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனது இருதால் சேர ஒட்டார். அருணகிரியார் சொல்கிறார், என் கூடவே இருந்து இத்தனை புலன்களும் கெடுக்கிறது அப்படின்னு. அது மாதிரி நல்ல விஷயத்தை செய்ய விடாமல் தடுப்பதற்கு 4 வரும். அது நாராயணன் சொல்கிறார், அந்த உயிர் பண்ண கர்மத்தை அனுபவிக்கிறான்னா. உடனே அம்மா சொல்கிறாள், மகாலட்சுமி, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், இப்போவே அவனுக்கு செல்வத்தை கொடுக்குறேன், செல்வம் வந்துருச்சுன்னா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அந்த பணத்தை கொடுத்து வேண்டியதை வாங்கி சாட்டுருவான், அதனால் அவனுக்கு பசிப்பு தீந்துடும் அப்படின்னா. உடனே சொன்னால், இல்லையா அது அவனுக்கு உதவாது அப்படின்னா. நாராயணன் சொல்ல, ஏன்னா சுவாமிக்கு தெரியாது இருக்குமா, உதவாதுன்னா. இவள் அந்த உயிர் மேலே வச்சிருக்கிற பாசத்தினால கண் மறைக்கிறது. அதை இவளுக்கு அந்த நம்ம சுவாமின்றதோ அவர் ஒரு மனுஷனோ ஆனால் கர்மா தான் அவனை செய்யக்கூடா, இதெல்லாம் தெரியல. உயிர் கஷ்டப்படுறது, உடனே உதவி செய்யணும். அதுதான் மகாலட்சுமி. உடனே என்ன பண்ணால், நடந்து வந்துட்டுருக்கானே காட்டுப்பாதையில் அவன் கண்ணு முன்னால் ஒரு பொன் மூட்டையை பொற்காலத்துக்களை மூட்டை கட்டி தூக்கி போடுறாள் அங்கேருந்து அவன் முன்னாலே. இவன் என்ன பண்ணா, இத்தனை நேரம் கண்ணு இருட்டுறதே, காது சரியாக கேட்கலையே, வாய் நாக்கு வரட்டுறதே, யாராவது தாகத்துக்கு தண்ணியாவது கொடுக்க மாட்டீங்களான்னு, யாருமே இல்லையா இந்த காட்டிலேன்னு அப்படியே அலப்பாஞ்சினே வந்தவன். அப்போ திடீர்னு அவன் மனசில் என்ன தோணித்தான், ஒருவேளை இந்த க்ஷணம் நம்ம கண்ணு போயிடுத்துனா இந்த எல்லையை தாண்டி நம்ம ஊர் போய் சேர முடியுமா? ஒரு குருடன் எப்படி ஒரு கம்பை வச்சுட்டு அப்படியே தட்டி தட்டி போகிறானோ அது மாதிரி கண்ணு இருட்டின்னு வருதே, நாம் இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோடு இருக்கணும்னா அதையும் பழகிக்கணும்னு இவன் எந்த மூட்டையை போட போகிறாளோ அந்த நேரத்தில் இவன் கண்ணை மூடின்ட்டான். மூடிண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சருகுலேருந்து ஒரு கம்பை பிச்சு எடுத்துட்டு இப்படி தட்டின்ண்டே வந்தான் பாருங்க. மகாலட்சுமி மூட்டையை தொப்புன்னு போட்டா, இவன் உடனே ஏதோ ஒரு கல் தான் விடுறதுன்னு நினச்சி அந்த கையில் வச்சிருக்கிற கம்பால் அதை தூக்கி தள்ளி விட்டான். அப்படியே அது மூளையில் போய் அப்படியே குப்பையோட குப்பையாக விழுந்தது. தாண்டி போயினே இருந்துட்டான். அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், நீ பணத்தை போட்டால் அவன் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருவான்னியே, உதவி பண்ண முடிஞ்சுதான்னா. உடனே அப்போ தான் சொன்னாலாம், நாம் என்ன தான் கொடுத்தாலும் ஒற்றது தான் ஒட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிது. பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஆனால் அவன்கிட்ட வேலை செய்கிறவனெல்லாம் தினம் பாதாம் பாயசம் சாப்பிட்டுன்னு இருப்பான், திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டுன்னு இருப்பான். ஆனால் இவர் காத்தால் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, ராத்திரி ஒரு மாத்திரை, இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி ஏமாத்திரேன்னு எல்லாம் மாத்திரையாக கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டுன்னு இருப்பான் வைக்கி. ஏன்னா உடம்பு பூரா நோய்.
அப்போது எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாமன்னா பரமேஸ்வருடைய கருணை இல்லைன்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அப்போ என்னாச்சு, இறைவனே கொடுத்தா கூட நம்மால் அனுபவிக்க முடியாது. அப்போது அது என்ன வேணும், அதுக்கு நல்வினை வேணும். நல்ல புண்ணியம் செய்தால் மட்டுமே, சிவபுண்ணியம் செய்தால் மட்டுமே, சிவம் கொடுத்தால் அதை ஏற்குவதற்கு நம் மனது நன்றாக இருக்கணும். உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, பாம்பன் சுவாமிகள் சகலகலாவள்ளி மாலை அப்படின்னு ஒரு மாலை எழுதினார். அதை சொல்கிறார், வெந்தாமரை கன்றி நீன் குமரகுருதாச சுவாமிகள் பாடினார் சகலகலாவள்ளி மாலையின் சரஸ்வதி மேலே. அதை சொல்கிறார், வெந்தாமரை கன்றி நீன் பதாம்புயம் தாங்க என் தந்தாமரைக்கு தகாது கொலோ, தகமேழும் உண்டான் உமிழ்ந்தான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வள்ளியே அப்படின்றது பாடல். இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா, சரஸ்வதி உட்கார்ந்துருக்கிற பீடம் இருக்கே அது வெள்ளை தாமரை, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் அப்படின்னு பாரதி பாடுகள். வெள்ளை வெளியில் தாமரை பூவில் இருக்கார். நான் என் மனசு வெள்ளதா, வெண்மதியான நிறைமதியான அறிவுமதியான சரஸ்வதியே நீ வந்து உட்காந்துக்கோன்னா சரஸ்வதி வரலையா. இவர் யோசிக்கிறார் குமரகுருதாசர், என் மனசு வெள்ளை தாமரைதா, நீ வெள்ளை தாமரையில் உட்காராம என் மனசில் உட்காரனா ஏன் உட்காரலன்னா, அது சொல்கிறா என் மனசு அழுக்காக இருக்குது, அது வெண்மையாக இல்லை. இருந்த மனசை நான் வேண்டாத எண்ணங்களை கொட்டி 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 ஒரு பாத்திரம் தூய்மையாக இருக்குது அதில் குப்பையை கொண்டு போய் கொட்டிகிட்டே இருந்தா அது எப்படி பாழ்பட்டு போகிறதோ அது மாதிரி இந்த மனசுக்குள்ளே ஆணவம் கண்மம் மாயின்னு வேண்டாத குப்பைகளை போட்டு அது அழுக்காக்கிட்டே அந்த அழுக்கான குப்பை கூலத்தில் சரஸ்வதி வந்து உட்கார மாட்டாள் அப்படின்னு பாம்பன் சுவாமியில் பாடுறார். அப்போது நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இறைவனை நாம் வந்து கூப்பிட்டாலா வரத்துக்கு அவன் தயாராக இருக்கான். ஆனால் அவனை நம்மிடத்தில் வைத்துக்கொள்ள நம் மனத்தை தயார்படுத்தி இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அருளாள பெருமக்களாக 60 பேரும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இதை பார்த்தா அப்பர் பெருமான் பாடினார் ஒரு பாடல, பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீக்கிகழ வேண்டா, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவுண அடல் காண்பேன் அடியனேன் வந்தவாரே. நாவுக்கரசனா என்ன சொல்றார், சுவாமி பரமேஸ்வரா ஒரு பக்தனா உன்னை நான் பாடமாட்டேன்னு விட்டார். சுவாமிக்கு ஒரே ஷாக், என்னடா இது உழவார பணி பண்ணினார், கோவில்கள் தோறும் எனக்காக நந்தவனங்கள்லாம் அமைத்தார், திருக்குளங்களெல்லாம் செப்பனிட்டார், திருக்கோவில்களையெல்லாம் சீரமைத்தார். அப்புறம் போல நாவுக்கரசனாயனர் போல உழவார பணி செய்தவா முந்தியும் கிடையாது, இனிமே வரப்போகிறது இல்லை. அப்படி ஒரு உழவார பணி 80 ஆண்டு காலம் பண்ணினார். ஆனால் அவர் சொன்னார், நான் பக்தனா உன்னை பாடமாட்டேன் சுவாமின்னுட்டார். ஏண்டான்னு கேட்டார் பரமேஸ்வரன். எத்தினால் பக்தி செய்வேன், நான் எப்படி பண்ணுவேன், ஒரு மாலை கட்டி போட்டு உனக்கு பக்தி பண்ணலான்னா முருகநாயனார் ஒருத்தர் பண்ணிவிட்டார். ஒரு புல்லாங்குழல் இசைத்து பக்தி பண்ணலான்னா ஆனாய நாயனார்னு ஒருத்தர் பண்ணிவிட்டார். ஒரு துணி துவைச்சி போட்டு பண்ணலான்னா அதை ஒரு நாயனார் பண்ணிவிட்டார். அது மாதிரி ஒரு விஷயம் நாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கைங்கரியத்தையும் ஒரு சிவத்தொண்டையும் ஒருத்தர் பண்ணி 63 அடியார்களில் ஒருத்தராக மாறிவிட்டார்கள். அப்போ நான் என்ன புதுசாக பண்ணி நானும் உன்னுடைய பக்தன்னு ஆக முடியும்? ஒரு கண்ணையே பிடுங்கி கொடுத்து ஒரு வேடன் கண்ணப்பனாக மாறிவிட்டான். அதனால தான் 6 நாளில் கண்ணிழந்து அப்பவல்லே நல்லேன் நான் நினைச்சென்று ஆளாவதெப்படியோ காலத்தியப்பனுக்கேன்னு பட்டினதா பண்ண. ஒரு 6 நாளில் சிவம்னா என்ன தெரியாது, பூஜனை என்ன தெரியாத ஒருத்தர் தன் கண்ணையே கொடுத்தான்னா அந்த சிவத்தொண்டு யாருக்கு வரும் அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த அருளாளர்களை பாடணும்னா அதற்கே சிவன் தான் அருள வேண்டும். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணார், சுவாமி நீங்களே அடியெடுத்து கொடுங்க. ஏன்னா அவருக்கு பிரம்மாவுக்கு எப்படி ஒரு வித்யாகர்வம் இருந்ததோ அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வித்யாகர்வம் இருந்தது. என்ன கர்வம்னா,
கைலாசத்தில் சிவன் கூடையே இருந்தவர் அணுக்க தொண்டராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆலால சுந்தரன்னு பேர் அவருக்கு. ஆலகால விஷத்தை கைலாசன் உண்ட பொழுது நஞ்சுண்ட கண்டனாக அதை கொண்டு வந்து கொடுத்ததே சுவாமிக்கு அணுக்க தொண்டரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். சுந்தரன்றது யாருன்னா சிவனுடைய அம்சமே தான். அவரே அவருடைய திருமுகத்தை நிலைக்கண்ணாடியில் பார்த்து அழகு முகத்தை பார்த்து சுந்தரா வான்னு சொன்னால் சுந்தரர் வந்தாராம். அப்போ சிவன் வேறு சுந்தரன் வேறு கிடையாது. அதனால சிவத்துடைய சாயலாகவே இருக்கிறதுனால அவர் தன்னையும் ஒரு சிவமாகவே பாவித்து அவர் சிவனை கடிந்து கொள்வார் தைரியமாக. அதனால தான் அவருக்கு வன்தொண்டன்னு பேர். வன்தொண்டன்னா சிவபெருமான் தான் தப்பு பண்ணிட்டா கண்டிக்கிறதுல ஒரு தொண்டன் கண்டிக்க முடியுமான்னா 2 பேர் தான் கண்டிச்சார் இறைவனையே தொண்டனாக இருந்து. அது யாருன்னா ஒன்று வன்தொண்டனான சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் கண்டித்தார் இறைவனை எல்லா இடத்துலையும். அதாவது வெண்ணெய்நல்லூரில் பார்த்தா பித்தா அப்படின்னா பைத்தியமானி என் கல்யாணத்தை நிறுத்துறியே அப்படின்னு திட்டார் சிவபெருமானை பார்த்து. பைத்தியமானின்னு விட்டார். இன்னொருத்தராக இருந்தால் மன்மதன் எரிச்சாமா எரிச்சு விட்டுருப்பார் சிவன். ஆனால் இவன் என்னுடைய சாயல்ன்றதுனால அவரை மன்னித்து விட்டுவிட்டார். அதுக்கப்புறம் திருமுருகன் மூண்டியில் போய் கொடுத்த செல்வத்தை திரும்ப பறித்தார் பூதகணத்தை விட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்டேருந்து. அப்போ என்ன பண்ணார், எத்துக்கு நீர் இருந்தீர் திருமுருகன் பூண்டியாருன்னு, நீ இருக்கிற இடத்துல திருட்டு பயம் இருக்குன்னா நீ எதுக்கே இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி நிந்தாஸ்துதி பாடினார். அதாவது பழி தூற்றுவது போலே பாடுவது இறைவனை. அது மாதிரி யாருமே பாடினதில்லை, சுந்தர பாடுகிறார். ஏன்னா அவர் கைலாசத்திலே கூட இருந்தோம், அவர் சிவனுடைய சாயலாகவே இருக்கும். சிவனே நமக்கு தடுத்தாட்குள்ள வந்திருக்கார். ஒரு பறவையாரை திருமணம் பண்ணிக்க இவர் கொடுத்த கடிதத்தை எடுத்துன்னு பறவையார் வீட்டுக்கு ஒரு தோழனாக நடந்து போனவர், தம்பிரான் தோழன் அப்படின்னு சுவாமிக்கு பேர். இப்படி இத்தனையும் சிவன் பொறுத்துண்டு அவர் பின்னாடி அழுது பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. தொண்டனேன் துரிசுகள் பொறுக்கும் நாதனை நல்லாரானை நாயினேன் மறந்து உய்வேனோன்னு பாடுறார். திருநள்ளாற்று திருப்பதிகத்தில் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் பரமேஸ்வரா, ஆனால் நீ கொஞ்சம் கூட ஒரு அசூயப்படாமே முகம் காட்டாமே முகஞ்சுலிக்காமே ஒரு தொண்டனுக்காக இறங்கி வந்திருக்கியே அப்படின்னா. உடனே அப்போ தான் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார், சிவனே உன்னை பாட போகிறே கேட்டுக்கோன்னு. உடனே அவர் சொல்கிறார், நீ என்ன பாடாது, என்னை பாடினா எனக்கு பிடிக்காது. எப்போவுமே சுவாமிக்கு தன்னை பாடினா பிடிக்காது. ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் இருப்பார், நீங்கள் பார்த்துக்கலாம். அவர் 11 ருத்ரர்களில் ஒருத்தர். அந்த ஆஞ்சநேயருக்கு தன்னை பாடினா பிடிக்காது. ஆனால் தன் தலைவனான ராமநாமத்தை பாடினா ஆஞ்சநேயர் அப்படியே வெண்ணையாக உருகி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அது மாதிரி பரமேஸ்வரர் சொன்னார், நீ என்ன பாட வேண்டாம், என்னுடைய அடியார்களுடைய திறத்தை பாடு அப்படின்னு அவர் அடியெடுத்து கொடுத்தார். அப்போது என்ன எடுத்து கொடுத்தார்னா, தில்லை வாழ்ந்த நெருகள் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கடியேன். தில்லை வாழ்ந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கடியேன். இல்லையே என்னாத இயற்பகை கடிகேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளு கடிகேன் விரிபொழில் சூழ்குன்றையார் விரண்மிழர் கடிகேன். அல்லிமன் முல்லையோத்தார் அமரலீதி கடிகேன். ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. திருத்தொண்ட தொகையினுடைய முதல் பாடல் இது. 60 அடியாருடைய சரித்திரத்தை 2 வரிகளிலே இவர் அற்புதமாக திருத்தொண்ட தொகையாக தொண்டர் தொகையாக பாடியிருக்கார். இதை விரிவுபடுத்தி தான் 12ஆம் திருமுறையாக இவர் 7ஆம் திருமுறையில் பாடினதை 12ஆம் திருமுறையில் திருத்தொண்டரு புராணம் என்று சேக்கிழார் பாடினார். அந்த தொண்டரு புராணம் என்பது பெரிய புராணம் என்கிற ஒரு அடைவு சொல்ல பெற்றது. உடனே பெரியோர்கள்லாம் அருளாளர்களாக கேட்டால், அவர் இறைவனை தெய்வ பாலை
தாயே கொண்டு வந்து குழைத்து கொடுத்தாள் சீர்காழியில் ஞானசம்பந்தருக்கு. அவர் ஞானத்தை சம்பந்தமாக சீர்காழியில் அம்மையிடத்திலேயே பருகினார். அப்பனையே அழைத்தார். தோளுடைய சிவியன் என்று இறங்கி வந்தார் சிவசக்தியரே. அப்படி ஆளுடைய அந்த பிள்ளையாக இருக்கிற அப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறவனுடைய புராணத்துக்கு கூட தேவாரம் தான் பேரே தவிர அதற்கு பெரிய அப்படின்ற அடைமொழியே பெரிய தேவாரம் அப்படின்னு இல்லை. அப்போ அது மாதிரி ஆளுடைய அப்பர், அருளுடைய அப்பர் இறைவனையே தனக்காக கைலாசத்தை கொண்டு வந்து காட்டினாரே அப்பர் பெருமானுக்கு. கைலாசத்தையும் இறக்கி காட்டினார் மண்ணுக்கு. வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றின்னு கைலை மலையானே போற்றின்னு திரு தாண்டகம் பாடுகிறார். ஆனால் அவருடைய பதிகத்துக்கும் தேவாரம் தான் பேரை தவிர பெரிய தேவாரம்னு பேர் இல்லை. சரி, புராணங்கள் இருக்கே, சிவபுராணம் இது மாதிரி புராணங்கள்லாம் இருக்கே, அந்த புராணங்களுக்காவது பெரிய புராணம்னு பேர் இருக்கான்னா எந்த புராணங்களுக்கும் இல்லை, ஸ்ருதிகளுக்கு இல்லை, எந்த பாடல் பணுவல்களுக்கு இல்லை. ஆனால் இந்த சேக்கிழார் பாடிய 12ஆம் திருமுறைக்கு மட்டும் பெரிய புராணம்னு ஏன் பேர் வந்ததுன்னா அதுதான் அவை விராட்டி ஒரு இடத்துல சொன்னார், பெரியது கேட்கின் வரிபடி வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படின்னு வருஷப்படுத்தி சொல்லிட்டே இருக்கும் பொழுது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே அப்படின்னுட்டார். ஏன்னா எல்லாருக்கும் மேலானவன் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் யாருக்குள்ள அடக்கம்னா தொண்டர் உள்ளத்து அடக்கம் அப்படின்னுட்டார். இறைவனே எங்கே இருக்கா அப்படின்னா இறைவன் அடியார்கள் உள்ளத்துக்கு உள்ளே இருக்கிறான். இதையும் 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனார் சொல்றார், உள்ளத்து ஒருவனை உள் ஒரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் அவனும் உடன்புடன் இருக்கினும் உள்ளம் அவனை உறவு அறியாதேனாம். இது ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க, பாலினுள் திண்ணியன் பாலில் படு நெய்யினன் காண்றார். பாலுக்குள்ளே நெய் இருக்கு, ஆனால் பார்த்தா தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா இந்த பால் ஆடை என்கிற மாயத்திரை போட்டிருக்கு. இந்த மாய பிறப்பு அதை அறுக்கணும். அதுதான் 7 திரைகள் வள்ளலார் அங்கே ஜோதி வளாகத்தில் சித்தி வளாகத்தில் வடலூரில் திரைகள் நீக்கி அந்த ஞான வெளி தரிசனத்தை, ஞான அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை நமக்கு காட்டி தருகிறார். மாயை அற்று போனாதான் ஒளி விளக்கமானது நமக்கு தெரியும். அதுதான் அருணகிரியார் மன்னர் அனுபூதியில் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னார். எல்லாம் அற என்னை இழந்த நிலம், எல்லாத்தையும் விட்டுறணும். அதை விட்ட இடத்துல தான் சிவம் இருக்கிறது அப்படின்னு அற்புதமாக அருணகிரியார் காட்டி தந்தார். அது மாதிரி திருத்தொண்ட தொகை இறைவன் அடியார் உள்ளத்து ஒடுக்கம்ன்றதுனால அந்த அடியாருடைய புராணத்துக்கு பெரிய புராணம் அப்படின்னு பேர் இருந்தது. அந்த பெரிய புராணத்துக்கு மூல நூல் இவர் பாடின திருத்தொண்ட தொகை தான். அதற்கு மூலமான வார்த்தை யார் எடுத்து கொடுத்தான்னா இறைவனை தான் எடுத்து கொடுத்தார். என்ன எடுத்து கொடுத்தார்? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன். தில்லையில் பார்த்தீங்கன்னா 3000 தேவாசிரியர்கள் உண்டு. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையில் தேவாசிரிய மண்டபம்னே ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே இறைவனுடைய பணுவல்களை எல்லாம் ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து அந்த தில்லை சிற்றம்பலம் என்கிற சிதம்பர கஷேத்திரம் இருக்க, அந்த கஷேத்திரத்துக்கே பெரிய மதிப்பு என்னென்னா பஞ்சபூத தலங்களில் ஆகாச தலம் அப்படின்னா அதுதான் உச்சி. மற்ற பூதங்களுக்கெல்லாம் உச்சியான தலம் எதுனா சிதம்பரம் தான். அது மட்டும் இல்லாமல் 274 தலங்களில் முதன்மை தலம்னாலும் சிதம்பரம் தான், தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு பேர். அப்போது எல்லாத்துக்கும் ஆதிமூர்த்தி சிதம்பரம் நடராஜர். இன்றைக்கி அறிவியலாளர்களே வியந்து போன விஷயம் என்னென்னா, உலகத்தை அப்படியே மையப்பகுதி எதுன்னு தேடினா அது இந்த உலகத்தினுடைய நம்ம வாழக்கூடிய மொத்த உலகம் இருக்க இன்டர்நேஷ்னல் சொல்லக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் அடக்கினா இந்த உலக கோள், அந்த கோளுடைய மைய புள்ளி எங்கே இருக்குன்னா சிதம்பரம் நடராஜருடைய காலடியில் இருக்குன்னா. இன்றைக்கி அது அறிவியலாளர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான். அதை அன்றைக்கி அவங்க எப்படி அந்த கோவிலை நிறுவினாங்க அப்படின்னா இறைவன் தான் அதை காட்டி தருகிறான். சுந்தரருக்கு எப்படி அடி எடுத்து கொடுத்தாரோ அதான் காட்டி தந்ததுனால அதான் நீங்கள் சிதம்பரம் கோவிலில் பார்த்தீங்களான்னா ஒவ்வொரு கோபுரத்தை ஒவ்வொரு மன்னன் கட்டியிருக்கான்.
மற்ற இடங்களாக போனீங்கன்னா பாண்டிய நாட்டு திருப்பதினா மதுரையில் பாண்டியர்கள்லாம் கட்டியிருப்பாங்க, சேர நாட்டு திருப்பதினா சேரர்கள்லாம் கட்டியிருப்பாங்க, அது மாதிரி சோழ நாடுனா சோழர் கட்டியிருப்பான். இப்படி தான் இருக்கும் எல்லாம். பல்லவர்கள் நம்ம சென்னை இருக்கிற பல்லவர் காஞ்சிபுரம்னா பல்லவ மகாராஜா கட்டினான்னு இருக்கும். ஆனால் சிதம்பரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் பாண்டியர் கட்டியிருக்கார், ஒரு கோபுரம் சேரன் கட்டியிருக்கான், ஒரு கோபுரம் சோழன் கட்டியிருக்கான், ஒரு கோபுரம் பல்லவன் கட்டியிருக்கான். அப்போது இந்த தமிழ்நாட்டில் இந்த பாரத தேசத்தில் முடியாண்ட மன்னர்கள் எல்லாம் முடி தாழ்ந்து வணங்கின ஒரே தலம்னா அது தில்லை சிதம்பரம் தான், சிவ சிதம்பரம் தான். அதனால தான் அதுக்கு அத்தனை புகழ், பேரு, பெருமை எல்லாமே. அங்கே சுவாமி நடராஜனாக இருக்கிறான். நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையுட்கூத்தனை தென்பாண்டி நாட்டானை அல்லல் பிறவி அறுப்பானை. அவன் பேரை சொன்னாலே பிறவி அறுபட்டு போயிடும். அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவருக்கு ஒரு தலகர்வம். நாம் சிவனுடைய அம்சமாகவே பிறந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் சிவனையே வா போல் பேசுகிற அளவுக்கு ஒரு தோழன் அப்படின்னு, தம்பிரான் தோழன் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. தோழனாகவே சிவனோடு பழகியிருக்கோம். கைலாசத்தில் அணுக்க தொண்டராகவே கூடவே இருந்திருக்கோம். இதாவது அற்புதமாக சொல்கிறார் 10ஆம் திருமூல நாயனார், நீ ஆசை அருமின் ஈசனோடு ஆயினம் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமேன்னு 10ஆம் திருமுறையில் ஒரு பாடல் பாடுறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவன் கூடையே இருக்கும், அதனால என்ன வேணால் ஆசைப்படலான்னு படக்கூடாது, சிவத்தோடையே இருந்தால் கூட ஆசையை விட வேண்டும் அப்படின்றத திருமூலர் பாடுகிறார். அப்படி தானே ஆசைப்பட்டார் சுந்தரர். சிவனோடையே இருந்துட்டு மலர்பணி பண்ணும்போது அங்கே இருக்கிற நங்கையரை பார்த்து, இந்த பெண்கள் இவ்வளோ அழகாக இருக்காளே, இவரை மணமுடிக்கக்கூடிய மணாளன் பாக்கியவான் அப்படின்னு நினைத்தான். உடனே உனக்கு பெண்ணாசை வந்துடுது. வள்ளலார் தெய்வமணி மாலை இந்த கந்தக்கோட்டத்தில் 5 வயசில் பாடினார். அதில் ஒரு பாடலை பாடுறார், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை வாய்ந்து உழலும் என் மனது பேய் பிடித்த வன் குரங்கோ பித்தாட்டு காலும் மனமோ என்றெல்லாம் பாடுகிறார். ஒருத்தன் படக்கூடாத ஆசைனா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. மண்ணாசைக்கு வந்த உபனிஷதம் தான், இதிகாசம் தான் மகாபாரதம். மண்ணுக்காகவே அண்ணன் தம்பி அடிச்சுண்டு பாண்டவர் கௌரவர் அடிச்சுண்டு குருக்ஷேத்திர போர் உண்டாகி வம்சமே அழிந்தது. ஒரு குன்றுமணி இடம் தரமாட்டேன்னு அண்ணா தம்பிக்குள்ளே சண்டை போட்டு மடிந்தான். மண்ணாசை. பெண்ணாசைக்கு வந்த இதிகாசம்தான் ராமாயணம். எவ்வளவோ பெண்கள் ராவணனுக்கு மனைவியாக இருந்தோம், ராமனுடைய மனைவி மேலே ஆசைப்பட்டான். மாற்றான் மனைவி மேலே ஆசைப்பட்டதுனால குடியோடு அழிந்தான், கெட்டொழிந்தான் ராவணன். பெண்ணாசை கூடாதுன்னு காட்டின இதிகாசம் ராமாயணம். பொன்னாசைக்காக வந்தது தான் கந்த புராணம். அவன் இந்திர சம்பத்தே வேணும்னு ஜெயந்தனை சிறைப்பிடித்து இந்திரனை ஓட ஓட விரட்டி சூரபத்மன் இந்திரலோகத்தை கைப்பற்றினான். ஏன்னா இந்திரலோகத்து செல்வன் தனக்கு வேணும்னு. அந்த ஆசை தான் சூரபத்மன் அழிய காரணமாக அமைஞ்சது. அதுதான் வள்ளலார் 5 வயசு குழந்தையாக கந்தக்கோட்டத்தில் பாடினார் தெய்வமணி மாலையில். பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை வாய்ந்து உழலும் என் மனது. 5 வயசில் அவர் அந்த ஞானத்தை பாடுகிறாருன்னா, அதாவது சண்முக தொய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியேனா. சண்முக தெய்வமணி உன்முக செய்வமணினா இந்த 2 புருவத்துக்கு நடுவில் அங்கே இருக்கிறது யாருன்னா முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இது ஞான சூரியன். இந்த இடம் தான் சிந்திக்கிற திறன் உடைய ஞானம் வெளிப்படுற இடம். அவர் ஞான ஸ்கந்தன் இல்லையா, அதனால முருகனுடைய பீடம் எங்கே இருக்குன்னா இந்த புருவ மத்தியில் இருக்கார் முருகன். அதான் சோமாஸ்கந்தர் சொல்கிற பாருங்க, சிவனுக்கும் சக்திக்கும் நடுவில் முருகன் இருக்கா. அப்படி இடது கண்ணாக இடது பக்கம் சக்தி இருக்கா, வலது கண்ணா வலது பக்கம் சிவன் இருக்கார். இந்த 2 கண்ணுக்கும் நடுவில் ஞான சூரியனா ஞான ஸ்கந்தன் இருக்கார். அதைத்தான் சண்முகத்து உய்யமணி அப்படின்னு நம்ம கந்தக்கோட்டத்தில்
அந்த அடிகளார் வந்து 5 வயசில் பாடினார் அப்படின்னு பாடுறோம். இவருக்கு என்னென்னா கர்வம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. நான் வந்து அவரை பார்த்து பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளன் திருவெண்ணெய்நல்லூரில் திட்டார், ஏசிட்டார். திருமருகன் பூண்டிலே ஏசினார். இப்படி பல இடத்துல சுவாமியை வந்து ஒரு தைரியத்தினால் பறவையார் வீட்டுக்கு தூது அனுப்பினார், என்னுடைய காதலை சேர்த்து வை அப்படின்னு. அது மாதிரி திருவொற்றியூரில் வந்து இறைவனையே பரீட்சை பண்ணுறதுக்கு நான் வந்து அவளை மகிழ மரத்தடியில் இறைவன் முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு மகிழ மரத்தடியில் பண்ண சொல்லியிருக்கே அப்படின்னா அவர் பார்த்தார். நான் வந்து மகிழமரத்தடியில் இல்லை சன்னதியில் இருக்கேன்னு அவர் கனவில் போய் அவர் ஒரு சித்து விளையாட்டு காட்டுகிறார். இப்படி எல்லாம் மன்னர். அதுபோல் இறைவனை ஆட்டி படைத்த ஒரு தொண்டர் உண்டானா வன் தொண்டர்னா, அதனால் ஒரு வன் தொண்டனா வலிமையான தொண்டர், இறைவனே பரீட்சை பண்ணவர் அர்த்தம். அப்படிப்பட்ட தொண்டர் தேவாசிரியர் மண்டபம்னு தில்லை சிதம்பரத்தில் இருக்குது. அங்கே 3000 மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட பெருமைனா, அந்த காலங்களில் ஏதாவது ஒரு காப்பியங்கள் அரங்கேற்றம் பண்ணணும்னா தில்லையில் போய் கூத்தப்பிரான் சன்னிதானத்தில் தேவாசிரியர் மண்டபத்து முன்னால் அந்த தில்லை 3000 முன்னால் அந்த காப்பியத்தை அரங்கேற்றம் பண்ணணும். அவங்க அதை ஒத்துக்கிட்டாதான் அந்த காப்பியம் உலகத்தால் அங்கீகரிக்கப்படும். அது மாதிரி கம்பநாட்டாழ்வார் அவர் வந்து ராமாயணம் என்கிற காப்பியத்தை எழுதினார். எழுதிட்டு நேராக போய் தேவாசிரியர் மண்டபத்தில் ஸ்ரீரங்கத்தில் போய் சமர்ப்பிக்கிறார். 108 வைணவ திவ்யதேசத்தில் முதன்மையான பதி. ஆனால் அவர் சொல்லிட்டார், தேவாசிரியர் மண்டபத்தில் போய் அங்கே போய் நீ வந்து காப்பிரைட் வாங்கிட்டு வான்னு. உடனே நேராக கம்பர் இங்கே வந்தார். வந்தால் நாங்கள் 3000 பேர் மொத்தமாக என்றைக்கு இருக்கோமோ அன்றைக்கி வந்து ஒரு ராமாயணத்தை படி நாங்கள் கேட்டுட்டு அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டார். இவரும் நடையா தினம் நடந்து போகிறார். 3000 பேர் வருவானான்னு. ஆனால் யாராவது தலைவலி காய்ச்சல்னு ஒருத்தர் 2 பேர் வர்றதே கிடையாது. எப்படி சைவ சமய பக்த ஜன சபையில் எல்லாரும் வரணும்னு வச்சாலும் தொடர்ந்து சில பேரால் வர முடியும், சில பேரால் வர முடியாத விட்டு விட்டு வருகிறா போல் ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்தாலும் இடம் பத்தாது. அதனால் விட்டு கொடுக்குறவங்க நீங்கள்லாம், அதனால் உங்களை பாராட்டணும். அது மாதிரி தேவாசிரியர் மண்டபத்தில் 3000 பேர் ஒரு சேர இருந்ததே கிடையாது. யாராவது ஒருத்தராவது வராமல் இருந்துருவாங்க. இவர் வந்து ரொம்ப மனக்கசப்போடு 3000 வந்தால் தானே என்னுடைய காப்பியம் அரங்கேறும்னு அதுக்கு நாள் பார்த்துட்டே இருக்கார். அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் அவங்க 3000 அந்த உறவினர்களில் ஒருத்தர் வந்து இறந்துபட்ட உடனே எப்போவுமே சுகத்துக்கு கலந்து காட்டாலும் துக்கத்துக்கு கலந்துக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னொடனே அந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்காக 3000 பேர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. துக்கம் விசாரி நல்லா பாருங்கள். தேவாசிரியர் மண்டபத்தில் ஈசனுடைய கோவிலில் காப்பி அரங்கேற்றம் பண்ணணும். ஆனால் இவர் வந்து அதற்கு சான்ஸே கிடைக்கல. ஒரு தினமும் பார்த்து ஏமாந்து போகிறார். ஆனால் ஒரு சமயம் துக்கம் விசாரிக்கிற வீட்டுக்கு 3000 பேர் வந்திருக்காங்க. கம்பர் பார்த்தார், இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 3000 பேர் இங்கே இருக்கீங்க, இங்கேயே என்னுடைய ராமாயணத்தை நான் அரங்கேற்றம் பண்ணுறேன் அப்படின்னார். அவன் பார்த்தான், ஏன்னா நல்ல நேரம் பார்த்து கோவிலில் வச்சு விளக்கேற்றி வச்சு சுவாமி முன்னால் பாடுறது வந்து தெய்வ பணுவில் பாடுறதா இல்லை ஒரு இழவு வீட்டில் நாங்கள்லாம் அழுதுன்ற நேரத்தில் பாடுறேன்றியேனா. உடனே அப்போ தான் கம்பர் சொல்கிறார், அருளாளர்கள்லாம் பாடி வச்சுக்கலாம், செத்தாரை மெட்டிங்கே எழுப்பியிடல் வேண்டும், சுத்த சிவ சன்மார்க்கம் செலுத்தியிடல் வேண்டும்னு. செத்தவரை கூட மீட்கக்கூடிய வல்லமை உடையது தெய்வ பணுவலுக்கு உண்டு. அப்படிதானே 4 பெருமக்களும் செத்தவர்களை உயிரோடு மீட்டிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரத்தில் சாம்பலாக இருந்த ஒரு பூம்பாவை என்கிற பெண்ணை பாடல் பாடி எழுப்பி கொடுத்துருக்கார் இல்லையா. அப்பர் பெருமான் திங்களூர் என்கிற சந்திரனுடைய பரிகார தலத்தில் பாம்பு தீண்டி இறந்த அப்பூதியுடைய மகனை ஒன்றுகொலாம்ன்ற திருப்பதிகம் பாடி உயிரோடு எழுப்பி கொடுத்துருக்கார். அது மாதிரி திருக்கொப்புளியூர் அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பாடி எழுப்பி கொடுத்துருக்கார். இப்படி அருளாளர்களெல்லாம் செத்தவரையே எழுப்பி கொடுத்த சக்தி படைத்தது சிவனுடைய பணுவல்கள். அது மாதிரி கம்பர் சொல்கிறார், என்னுடைய ராமனை பற்றி பாடின இந்த காப்பியத்தினுடைய அந்த வீரியத்தால் நான் செத்த குழந்தைய உயிரோடு எழுப்பினா நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னா. உடனே பார்த்தா, ஓ இதெல்லாம் நம்ம சொல்லி தான்
இது நடக்கும் அது நடக்கும் சொல்லுவான். ஆனால் கண்ணால் பார்த்தவர் கால கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அப்போ இது முடியுமானா முடியும்னா நம்பினால் நடராஜன் நம்பாட்டா யமராஜன். அவருடைய அந்த நாக பாசப்படலத்தை எப்படி இவன் இந்திரஜித்து ராமன் லக்ஷ்மணனை கட்டி போட்டு அந்த நாக கட்டி விட்டுதோ அந்த யுத்த காண்டத்தில் இருக்கிற படலத்தை, ஏன்னா அந்த பையன் பாம்பு தீண்டி இறந்துருக்கான். அப்பூதி அடிகள் மகளை எப்படி மகனை நாவுக்கரசனை எழுப்பினாரோ அது மாதிரி அந்த பதிகத்தை எடுத்து பாடினார் கம்பர். பையன் உயிரோடு எழுந்துட்டான். அந்த ஆனந்தத்தில் அவங்க 3000 பேர் கைச்சாத்திட்டு உன்னுடைய ராமாயணம் ஒரு உயிரையே எழுப்ப வல்லது அப்படின்னா அதில் இறைவனுடைய கருணை தங்கி இருக்கிறது, இதை அங்கீகரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் தேவாசிரிய மண்டபத்தில் வீட்டிருக்கக்கூடிய தில்லை 3000. ஆனால் இந்த சுந்தரர் என்ன பண்ணுவார்னா, நான் இவங்களால் உசந்தவன் அப்படின்னு சிவனுக்கே அணுக்க தொண்டன்னு அவங்க உட்கார்ந்துருக்க இடத்த பார்த்தும் பாராத மாதிரி அப்படியே போடுவான். உடனே இதை பார்த்தவர் ஒருத்தர் இருந்தார். அது யாருன்னா விரல்மிண்ட நாயனார் என்கிற ஒரு நாயனார் இருந்தார். அதனால தான் அவருக்கு இந்த பதிகம் இறைவன் எடுத்து கொடுத்தானே, தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியன்னு, அதுக்கு காரணமாக அமைந்தவரே இறைவனுக்கு உள்ளுறுத்திய அடியார் யாருன்னா விரண்மண்ட நாயனார் தான். அதுதான் 63 அடியார்களில் யாருமே தாழ்ந்தவர் கிடையாது. ஒரு உறுதிப்பாட்டினாலே அவர்கள் உயர்ந்த சிவபக்தியில் ஜொலித்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய கதை பார்த்திங்கன்னா, இப்போ சம்பந்தருடைய கதை, நம்ம நாவுக்கரசு நாயனார் கதையெல்லாம் பார்த்திங்கன்னா, சுந்தரர் கதையெல்லாம் அது ஒரு பெரிய காண்டமாக போயிட்டே இருக்கும். அது அத்தனை 1000 பாடல்கள் இருக்கும். அது படித்து முடிக்கவே நிறைய நாட்கள் ஆகும். ஆனால் விரண்மண்ட நாயனாரோட சரித்திரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாடல்லையே முடிச்சிடுவார். ஆனால் கடுகு சிரித்தாலும் காலம் போகாதுன்னு இவர்கள் துளி இருந்தாலும் அந்த துளி சுந்தரருக்கே ஒரு ஞானத்தை இறைவனால் கொடுப்பதற்காக ஏற்பட்ட பிறவி, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்றுன்னு சொல்லக்கூடியபடியாக வாழ்ந்தவர் யாருன்னா விரண்மிண்ட நாயனாருடைய அரண் தொண்டு. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் அற்புதமாக அழகாக இந்த பாடலை பாடும்போது சேக்கிழா பெருமான் விரண்மிண்ட நாயனார் சொல்கிறார், விரைசை நரும் பூந்தொடை இதழி வேணியார்த்தம் கடல் பரவி பரசு பெருமா தவமுனிவன் பரசுராமன் பெருநாடு திரைசை கடலின் பெருவளனும் திருந்து நிலனின் சிறுவலனும் வரைவில் வளனும் உடன்பெருகி மல்கு நாடு மலை நாடு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா போல பாண்டிய நாட்டு திருப்பதிகள், சேர நாட்டு திருப்பதிகள், தொண்டை நாட்டு திருப்பதிகள், பல்லவ நாட்டு திருப்பதிகள், சேர சோழ இப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி மலை நாட்டு திருப்பதிகள்னு மலை நாட்டு தேவார தலங்கள்னு கேரளாவில் சில சிவாலயங்களும் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கேரளாவுக்கு மலை ஆளும் தேசம், மலை ஆன தேசம். ஏன்னா பரசுராமர் தன்னுடைய பரசு என்கிற ஆயுதத்தால் உண்டாக்கின தேசம். அதனால் பரசுராம கஷேத்திரம்னு மலையாள தேசத்துக்கு பேர் உண்டு. அது மலையாள தேசம்னா மொழியால் மலையாளம் இல்லை, மலையே அங்கே தேசமானதுனால மலையான தேசம் மலையாள தேசமாயிடுச்சு. மலையை ஆளக்கூடியவர்கள் ஆளக்கூடிய தேசம் மலைநாடு என்பதுதான் அது முதல் ஆதிப்பேர். அப்புறம் மலை நாடு, மலை ஆளும் நாடு ஆச்சு, மலையாள நாடு அப்படின்னு மாறிச்சு. ஸோ மலையாள தேசம் கேரளம் அப்படின்னு மாறிச்சு. அந்த மலை நாட்டில் ஒரு அற்புதமான மல்கு நாடு வரைவில் வளனும் உடன்பிறகி மல்கு நாடு மலை நாடுன்னு திருத்தொண்டர் புராணத்தில் 491வது பாடலில் சேக்கிழா பெருமான் பாடுறார். வளம் நிறைந்த நாடுனா மலை நாடு. இன்றைக்கும் நீங்கள் கேரளா போனீங்கன்னா அது இயற்கை சூழல்னா அங்கே நீங்கள் அனுபவிக்கணும். ஒரு பக்கம் தண்ணீர் நிறைந்திருக்கும், ஏரி வாய்க்கால்னு தண்ணீர் தெளிவாக இருக்கும், ஒரு சேறு சகதியெலாம் இருக்காது. அப்படி ஒரு தெளிவான நீரோடை இருக்கும். இந்த நீரோடை 2 பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்களும் வாழை மரங்களும் நிறைந்திருக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய், வாழைப்பழம் எல்லாமே கேரளாவிலேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அவ்வளோ ஒரு
பசுமையான நீர்வளம் நிலவளம் எல்லாம் அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. நாமளும் அந்த மாதிரி செய்யணும், அதை பார்த்து கற்றுக்கணும். அதனால தான் சபரிமலைக்கு போகிறவங்க கூட 18 படி ஏறுனா தென்னங்கன்று எடுத்துன்னு போய் நடனம் அப்படின்னு அவங்க அந்த இயற்கையை பாதுகாக்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த தேங்காய் எடுத்துன்னு போய் நெய் தேங்காயாக கொண்டு போய் சாமிக்கு படைக்கணும்னு அந்த மரத்தையும் தெய்வீகமாக்கினார்கள். அப்படி ஒரு தெய்வீக நாடு, வளமான நாடு. இதை சொல்கிறார் பரசுராமன் என்கிற அந்த முனிவன். நாராயணனுடைய 10 அவதாரங்களில் பரசுராம அவதாரம் ஒரு அவதாரம். அவர் வந்து ராமனுக்கு முந்தின அவதாரம் பிருகுராமன் பேர். ராம அவதாரத்திலே 3 அவதாரம் உண்டு. பிருகுராம, ஸ்ரீராம, பலராம அப்படின்னு 3 ராமன் அவதாரங்கள் எடுத்தார். அதில் பிருகுராமன் என்பவர் பரசுராமன். இந்த பரசு என்கிற ஆயுதத்தை வச்சிருக்கிறதுனால ஏற்கலப்பையை கையில் வச்சிருப்பார். அதனால் பரசுராமன் ஒரு அடையாளம். வில்லு இருந்தால் ஜெயராமன், தசரதராமன், ஸ்ரீராமன் அப்படி அந்த மாதிரி தான். அப்போ அந்த பரசுராமருடைய கலப்பையால் உண்டான நாடு மலை நாடு. வாரிச்சொரியும் கதிர்முத்தும் வயல்மென் கரும்பிற் படுமுத்தும் வேரல் விளையும் குளிர்முத்தும் வேடமளிப்பின் ஒளிமுத்தும் மூரல் எனச்சொல் வெண்முத்த நகையார் தெரிந்த முறைகோக்கும் சேரர் திரு நாட்டூர்களின் முன்சிறந்த மூதூர் செங்குன்னூர். இந்த மலை தேசத்தை அந்த காலத்தில் ஆண்டது யாருன்னா அப்போ நம்முடைய தமிழ்நாடோடு சேர்ந்து தான் இருந்தது. அதை சேர மன்னர்கள் ஆண்டிருந்தார்கள். அங்கே சேரன் பெருஞ்சேரலாதன் அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி அந்த சேர மன்னர்கள் ஆண்ட பகுதி மலை நாடு. அங்கே சேரர் ஆண்ட அந்த மலை நாட்டில் செங்குன்னூர் அப்படின்னு இன்றைக்கும் பகவதி கஷேத்திரம் அங்கே ரொம்ப பிரபலம் உண்டு. செங்கன்னூர் பகவதி அப்படின்னு இருக்காங்க. அந்த செங்கன்னூர்ன்றதான ஊரில் தான் முதன்மையான சிவத்தலம் இருக்குது. இப்போ பகவதி கஷேத்திரம் ஃபேமஸ்ஸு. நான் அதுக்கு முன்னாடி சிவத்தலம் அங்கே ரொம்ப தொன்மையான சிவத்தலம் உண்டு செங்கன்னூரில். சேரர்கள் உண்டாக்கிய சிவாலயம். அங்கே சிவத்தொண்டு பண்ணி வாழ்ந்தவர் விரண்மிண்ட நாயனார் என்னும் பெயரின் விளங்கி உலகேனும் பெருமை உடையதுதான் அன்னம் பயிலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் ஐந்தமரை சொன்ன நெறியின் வழிபொழுகும் தூய குடிமை தலை நின்றார் மன்று குலத்தின் மாமரை நூல் மரபிற் பெரியோர் வாழ்பதியார்னு 493வது பாடல் திருத்தொண்டர் புராணத்தில் சேக்கிழா பாடுறார். வயல் நிறைந்திருக்கக்கூடிய மலை நாட்டில் அந்த அரிசி பருப்பெல்லாம் எடுத்து முதல்ல யாருக்கு படைப்பார்னா கடவுளுக்கு காட்டாத சாப்பிடக்கூடாதுன்னு சிவனுக்கு அன்னம்பாரித்து தான் உண்ணக்கூடியதை தரும நெறியாக போற்றி வளர்ந்து வாழ்ந்தவர் விரண்மிண்ட நாயனார் என்பதை பெரியோர் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இறைவனுக்கு படைக்காத சாப்பிட மாட்டாங்க. ஒரு அன்னத்தை இறைவனுக்கு இன்றைக்கும் நீங்கள் வீட்டில் நாமா வடித்து சாப்பிட்டா அதுக்கு சாதம்னு பேர். அதையே சாமிக்கு காட்டிட்டு சாப்பிட்டா பிரசாதம்னு பேர். இந்த சாதத்துக்கும் பிரசாதத்துக்கும் ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். சுவாமி கண் பார்த்தா அது பிரசாதமாகுது, நாம கண் பார்த்தா அது சாதமாகுது. அதனால நாம கண் பார்த்தா அதில் வயிற்று கோளாறு வரும். சாமி கண் பார்த்தா அந்த பிற தோஷங்களெல்லாம் நீங்கி பிரதோஷ நாயகனால அது நஞ்சும் அமுதமாகும் அப்படின்னு அமுதாகி அடிசிலாகி உயிரை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை அற்புதமாக சொல்கிறார். அம்பொரு பதிகிடை வேளாண் குலத்தை விளங்க அவதரித்தார் செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பட்டினையும் அற அறிவால் எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய் பக்தர்கள் பார் பரிவுடையார் எம்பிரானார் விரண்மிண்டர். இவர் எந்த குலத்தில் பிறந்தார்னா வேளாளர் குலத்தில் பிறந்தார். ஒரு சேக்கிழா பெருமானை போல வேளாளர்கள் தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் வள்ளுவர். யார் சொந்தமாக காணி நிலம் வச்சுண்டு அதில் பயிர் பண்ணி அந்த விதைநெல்லை இட்டு அந்த ஊருக்கும் உணவிட்டு தானும் உண்ணுகிறானோ அவன்தான் உலகுக்கே முதலாளின்றான். அப்படி இறைவன் என்ன பண்ணார்னா இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்தத்தான தலங்கள்னு திருவையாத்தை சுற்றி நந்தியம் பெருமானுக்கு இருக்குது. இறைவன் கல்யாணத்தை 7 இடங்களை நடத்தி காட்டினார். நந்தியம் பெருமானு காட்சி கொடுத்தார். சப்தத்தான தலங்கள் நந்திக்கு அருளிய தலம். அதில் ஒரு தலம்
சோற்றுத்துறை அப்படின்னு இருக்குது, திருச்சோற்றுத்துறை அப்படின்னே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிவனடியார் வந்து வேளாளர் அடியார் வயலில் விளைந்த நெல்லை எடுத்து பக்குவமாக்கி அதை உமி நீக்கி அரிசி சாதமாக்கி சிவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடணும்னு எடுத்துகிட்டு போகிறார். போகும்போது இந்த வரப்பில் கால் தடுக்கி இந்த சரணக்கல் பேர்த்து விட்டவுடனே அப்படியே கீழே விழுந்துடுறார். விழுந்தவுடனே சிவனேன்னு கத்தினார். நம்மளாம் ஐயோன்னு கத்துவோம், சிவனே கத்தினார். ஏன்னா அவர் சிவனுக்கு மட்டும் ஆகாரம் நேரத்துக்கு கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு எப்படி நேரம் பார்த்து பால் நினைந்தூட்டும் தாய் அப்படின்னு சொல்கிறாரே, அது மாதிரி நேரத்துக்கு கொடுக்கணும், நேரம் தப்பி போகக்கூடாது. அதனால் இவர் என்ன பண்ணார், வடித்த சொத்தை கொட்டிட்டேனே, திரும்பவே வடித்து கொண்டு வரதுக்கு அவகாசம் ஆகுமே, சிவனை வந்து நான் காக்க வச்சுருவேனேன்னு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி சிவார்ப்பணம்னு விட்டார். கீழே விழுந்தவொடனே எப்போவுமே நம்ம மீறி போயிடுச்சுன்னா அது சிவனை காக்கி விட வேண்டும். அப்படி சிவார்ப்பணம்னு விட்டார். சொன்னவொடனே சுவாமி பார்த்தார், நான் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கம் நினைக்கின்ற ஆனந்த பரிபூரணமேன்னு தாய்மான பாடுற மாதிரி சிவன்னா சிவலிங்கத்தில் கோவிலுக்குள்ளே மட்டும்தான் சிலையாக இருக்கேனா, இந்த பூமியும் சிவன்தான், அதில் இருக்கிற நெல்மணிகளும் சிவன்தான். அப்போ நீ கொட்டின அந்த சோறு யாருக்கு போச்சுன்னா அன்னாபிஷேகம்னு சிவனுக்கே ஆயிடுத்தாங்க. உடனே பார்த்தார், மற்றவாள் என்னை ஊட்டி தான் மகிழ்ந்தாள், ஆனால் நீ அபிஷேகமே பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அன்னமாகவே வயலில் வளவித்தார். இவர் அழுதார், நான் இனிமேல் திருப்பி சோறு வடித்து எப்போ எடுத்துகிட்டு போகிறேன்னா, உனக்கு அந்த கட்டமே வேணாம், நான் சோறாவே வயலில் நெல்லுக்கு பதிலாக சோறாவே விளைவிச்சுன்னா அப்படியே பறித்து கொண்டு வந்து சேர்த்துடும். இப்படியெல்லாம் அருளாளர்களுக்கு சிவன் தன் அருளை செய்திருக்கிறார்னா அதுதான் அழகிலா விளையாட்டுடையவர்னா. அந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை சிவபெருமான் பண்ணுறார். இவர் சொல்கிறார், செப்பற்கரிய பெருங்கீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பட்டினையும் அறையறிவார் எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய் பக்தர்கள் பரிவுடையார் எம்பிரானார் விரமண்டர். இவருக்கு என்னென்ன ஆனந்தனா, சிவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உயர்ந்தவனவன், அவனை யாரும் தொட முடியாது. ஏன்னா அவருடைய நெற்றி கண்ணா இருக்கிற ஒரு சூரியனையே நம்ம பார்த்தா நம்ம வீடே சூன்யமாக போகிறது, கண் குருடா போகிறது, கொஞ்ச நேரம் ஆறுது திரும்ப மெய்த்தன்மை வரத்துக்கு அந்த ஒளியை பறிச்சிடறான் சூரியன். அப்போது 1000 கோடி சூரியனில் ஒரு சூரியன் நம்ம கண்ணு பார்த்தா ஊனக்கண் தாங்கலை. ஆனால் சிவனை நேராக பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ யாரை பார்த்து சிவனை அறியலான்னா, சிவனுக்கு அணுக்க தொண்டர்களாக யாரெல்லாம் தொண்டு பண்ணியிருக்காங்களோ அவர்களை பற்றினால் சிவனுடைய அருளை பெறலாம். அதனால தான் அபிராமப்பட்டர் கூட அபிராமி அம்மை பதிகத்தில் பாடும்போது சொல்கிறார், தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பு பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதபமோ அன்று செய்தபமோ மிண்டு செய்தாலும் வெறுக்கை நன்றே பின் பொறுக்கை நன்றேன்னு பாடியிருக்கார் அபிராமி. என்றார் அப்படின்னா, இறைவனுக்கு தொண்டாற்றாமே நான் உண்டியில் காசு போட்டுட்டேன், நான் சுவாமிக்கு கும்பாபிஷேகத்தை மொய் எழுதிட்டேன், நான் கோவில் கட்டிட்டேன், நான் அவருக்கு பசுமாடு வாங்கி கொடுத்துட்டேன்னு பொருள் கொடுத்துட்டான்னா இறைவன் நம்மளை அப்படியே இறங்கிடுவான்னு நினைக்கவே கூடாது. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அவ்வளோதான். இந்த உலகத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம், டம்பமாக விளம்பரப்படுத்திக்கலாம். ஆனால் அருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை. அதனால தான் அவர்களுக்கு அருளாளர்கள்னு பேர். இறைவனுக்கு செய்கிறத பெருமைப்படுத்தி பேசிக்கவே மாட்டாங்க. இவர் என்ன பண்ணார், சிவனை மறந்தாலும் சிவன் அடியார்களை மறக்காமல் போய் அவர்களை போற்றுவாங்க. அதனால தில்லைக்கு போய் தேவாசிரியன் மண்டபத்தில் உட்கார்ந்து அந்த 3000 மக்களையும் தொழுது அடி வணங்கி அவர்களை போற்றி அதற்கப்புறம்தான் தில்லை சிதம்பரநாதனை பார்க்க இவர் போவார். இப்படி விரண்மண்ட நாயனார் தினம் போய் அவரை நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விடுன்னு போகிறார். அவர் பட்டு பீதாமரெல்லாம் போட்டுட்டு பெரிய பணக்கார கோட்டீஸ்வரர். அவர் சிவனுடைய சிவமான தன்மையை பெற்றவர்களே, கைலாசத்தில் இருந்தவர். அவர் மேலதாளத்தோட பூர்ண கும்ப கலசங்களாக எடுத்துட்டு அப்படியே ஆன அம்பாரியெல்லாம் எடுத்துட்டு நேரம் வரும்போது இவர் நேர சுவாமி பார்த்து போனார். இங்கே தேவாசிரி மண்டபத்தில் 3000 பேர் உட்கார்ந்துட்டு நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பாடிட்டுக்காளே. அவளை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும்னு தோணலை. நேரம் பார்க்காத மாதிரியே போனார். உடனே விரண்மண்ட நாயனார் பார்த்துட்டார். ஓ, இவருக்கு இவ்வளோ அகம்பாவமா, சிவபெருமானுக்கே நான் தொண்டன்னு அவர் தொண்டர்களை மதிக்காமல் போகிறாரே
அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கு புறகுனா நான் இனிமேல் அவரை வணங்க மாட்டேன், அவர் பாடின பாட்டை நான் பாட மாட்டேன், அவர் சிவனடியாராகவே ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார். யார்? விரண்மண்ட நாயனார். எப்போ சிவன் அடியார்களை வணங்க தெரியலையோ, அந்த பணிவில்லையோ, இவர் சிவனுக்கு கைலாசத்திலே தொண்டு பண்ணவராக இருந்தால் கூட இவர் அடியாருடைய கூட்டத்தை வணங்காததால் அவரை சிவனடியாராக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இது அற்புதமாக சொன்னார். நதியும் மதியும் புனைந்த சடை நம்பரை விரும்பி நலம் சிறந்த பதிகளெங்கும் கும்பிட்டு பலரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பிற் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்குட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதர் தொழப்பெற்றார். இறைவனுடைய அடியார்களை தொழாமே போனாரே இவர் எனக்கு புறகு. பொந்தாள் அருவி மலைநாடு கடந்து கடசூழ் புவியெங்கும் சென்றார் உடையர் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடைசெறுத்தி வந்தாள் மேறு சிலை படைத்து புறங்கள் சிற்ற வைதிகத்தோர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகர் ஒன்றில்லாதார். திருவாரூர் பெருமை திகழ்கின்ற தேவாசிரிய நடை பொழிந்து மறுபா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் வன்தொண்டன் புறகென்று உழைப்ப சிவனருளால் பெருகா நின்ற பெரும்பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார். அவர் சொன்னார், எல்லாரையும் வணங்குற அடியார்களை விட்டுட்டு சிவனை மட்டும் வணங்குவேன்னு ஒருவாறு ஒன்றும் பார்க்காத மாதிரியே போகிறான் பாருங்கோ. அவெல்லாம் சில பேர் திடீர் பணக்காரன் வந்துருச்சுன்னா அவன் கூட பழகினோன்னு பார்த்தாலே பார்க்காத மாதிரியே போவான். ஏன்னா நம்மக்கிட்டே எங்கன்னா காசு கேட்டு போகிறானோ, நம்ம சொத்து பங்கு கேட்டு வந்துடுவானோன்னு திடீர் பணக்காரனாக ஆகிட்டவன் ஏழ்மையில் உதவி பண்ணவனோட கூட திரும்பி பார்க்க மாட்டான், பார்க்காத மாதிரியே போயிடுவான். ஏன்னா அவன் நம்மக்கிட்ட நான் நீ சோறு போட்டனே சொத்து எழுதி வெயின்னு கேட்டானே என்ன பண்ணுறதுன்னு பயம், அதுக்காக பார்க்காத போகிறது. அது மாதிரி போகிறார். இவர் என்ன சொல்லிட்டார், நீ புறகென்று உழைப்ப சிவனொருளால் பெருகான் என்ற பேரும் பெற்றார் மற்றும் பேரு யார் பெறுவார்? நீ இனிமேல் சிவனடியார் கிடையாது, உன் பாட்டை பாட மாட்டேன் புறகுன்னு சத்தமாக சொல்லிட்டார். உடனே சுந்தரருக்கு அவமானமாக போயிடுது. நேராக விடுவிடுன்னு வந்தார். வந்த உடனே இவர்கிட்ட வந்து சண்டை போட மாட்டார், அதுக்கு பதிலாக யார்கிட்ட போடுவார்னா என் தலைவன்கிட்டயே கேட்குற. எப்படி ஒரு தர்மிக்கு பொற்கழி அளித்த பொழுது நக்கீரனொட்ட நேரடியாகவே சிவபெருமான் சண்டை போட்டார். நீ வந்து உமையம்மையுடைய கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இல்லையா, என்ன பொருள் குற்றம் கண்டு அந்த பாட்டை எழுதி கொடுத்ததே நான் தான், என் பாட்டிலே குறை சொல்றியான்னு இறைவன் கோபம் கொண்டான். அது மாதிரி தம்பிரான் தோழரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேர சிவனுடைய சன்னதிக்கு போனார். போய் அவர்கிட்ட சண்டை போட்டார். ஐயா, நான் உன்னுடைய தொண்டன், நீ எனக்கு தோழன் என்பது உண்மையானால் வேற ஒருத்தர் என்ன வந்து சிவனடியார் இல்லைன்னு ஒதுக்க முடியுமா? அது நீ ஏற்றுக்கிறியா? உனக்கு சம்மதமானு கேட்குறார். சிவன் சொன்னார், ஆம் எனக்கு சம்மதம். சிவனாருக்கு கூட இருந்தால் கூட தொண்டரை வணங்காதவரை நான் சிவனடியாராக ஏற்றுக்கொள்வதில்லை. அழகா சொல்லார், சேனார் மேறு சிறைவளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேனாதேரும் ஊரனுக்கும் பிறனாம் தம்மை பிறஜூடி பூனார் அரவம் புனைந்தாருக்கும் உலகென்றுரைக்க மற்றவர்பால் கோணா அருளை பெற்றார் மற்றினியார் பெருமை கூதுவார். ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியி பின் சீலம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பாடு செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளதென்றால் ஆலம் அமுது செய்தவிரான் அடியார் பெருமை அறிந்திராதார். அப்போ சிவனே உணர்த்துறார், சுந்தரா நீ திருத்தொண்ட தொகையை பற்றி தெரிஞ்சிக்காததுனால இந்த தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கிறவங்களாம் யாரோ சாதாரண மனுஷன் நினச்சின்னு இருக்கே. ஆனால் அவர் நாம் வணங்கும் கடவுளாரு. சுந்தரர் தேவாரத்தில் பின்னாடி பாடுறார் 7ஆம் திருமுறையில், ஆவுரித்து தின்று உழரும் புலையரேனும் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேனா. கசாப்பு கடலை ஆடு வெற்றவனா இருந்தால் கூட அவன் சிவனுக்கு அன்பதாகிவிட்டால் அவர் நான் சிவனாகவே வணங்குவேன். ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் அரண் அடியாருக்கு அன்பதாகில், சிவனுக்கு கூட இல்லை, சிவபக்தர்களுக்கு சிவ தொண்டர்களுக்கு அரண் அடியாருக்கு அன்பதாகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன்னு பாடினார். அதுதான் பின்னாடி பாடினார், திருவாரூர் பிறந்தார்கள் அடியாருக்கும் அடியேன். திருவாரூரில் யாரெல்லாம் பிறந்திருக்கானோ அவனுக்கு யாரெல்லாம் தொண்டர்களோ அவர்களுக்கு நான் தொண்டன், தொண்டருக்கு 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 தொண்டன்னு தன்னை அவ்வளோ தாழ விட்டு கொண்டார்னா
அதுக்கு காரணம் ஒரே ஆள் தான், இந்த விரண்மிண்ட நாயனார். இவர் போட்ட அந்த சத்தத்தில் சுவாமியே ஒரு க்ஷணம் ஆடி போயிட்டு, இத்தனை நாளாக இவனைத்தான் வன்தொண்டன் நான் கொண்டாடிட்டு இருந்த சுந்தரரை, ஆனால் அவர் பண்ணதே தப்புன்னு ஒருத்தன், ஒரு நக்கீரன் சிவனையே எதிர்த்து நீ ஈசனாவே இருந்தால் கூட முக்கட்பிரானா இருந்தாலும் தப்புனா தப்பு தான் ஒரு புலவன் கேட்பானே, அப்படி கேட்டவர் தான் விரண்மிண்டர். அப்படின்னா விரலை நீட்டி சுட்டி காட்டி சொன்னார், தப்புனா தப்புதான். அவன் எவ்வளோ பெரிய குலத்தாலே சிறந்தவனாக இருக்கலாம், பணத்தாலே சிறந்தனாக இருக்கலாம், அந்தஸ்தால சிறந்தனாக இருக்கலாம், பாட்டாலே அனுபவத்தாலே சிறந்தவராக இருக்கலாம், ஆனால் பக்தி பணிவு இல்லை என்றால் சிவபெருமானே ஆனாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் என்ன சொன்னார், சிவனே உனக்கு அணுக்க தொண்டன் இன்னும் நீ அவரை வச்சிருந்தியானா, ஒரு அடியாரை வணங்காதவரை சுந்தரர் மட்டும் எனக்கு புறகில்லை, அவரை அனவணைச்சின்னு போகிற பேர் காட்டி கொடுக்காம சிவனே நீ உனக்கு புறகுன்னுட்டாராம். நீயே எனக்கு தெய்வம் இல்லைன்ட்டார். அப்போ தான் சிவன் ஓடி வந்தார், ஐயா நான் அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி ஒதுக்கி வைக்காத. ஏன்னா சுவாமி யாரை வேணா பிரிந்திருப்பார், அடியார்களை பிரிந்திருக்க மாட்டார் என்பதற்கு ஒரு அற்புதமான கதை விரண்மண்ட நாயனாருடைய சரித்திரம். அதனால தான் தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகைக்கு முதல் அடி எடுத்து கொடுக்க அதை ஒட்டி பாடினார். அதிலேயே விரண்மிண்டருக்கு அடியேன் என்று முதல் பாடலில் பாடியிருக்கிறார். அந்த விரண்மிண்டருடைய திருவடியை நாம் பற்றினால் சிவன் அருளுக்கு ஆகலாம் என்று அடியாருடைய அடியாராக நமக்கு அருள் தரும் ஈசனுடைய கடல்களை பாடி மங்களம் பாடி நிறைவு செய்வோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி ஜோதி திருச்சி 12/3/2026 அன்று மாலை 7 மணி அளவிலே தருமை ஆதீன புலவர் திருமுறை களஞ்சியம் புலவர் திரு MK பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்கள் வழங்கக்கூடிய திருப்புகழ் அமுதம் என்கிற தொடருடைய 3வது பகுதியை வருகிற 12ஆம் தேதி மாலை 7 மணி அளவிலே இருக்கிறார்கள். இதுபோல் அனைவரும் வந்திருந்து திருப்புகழ் அமுதத்தை பருகி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய கருணைக்கு நீங்கள் எல்லோரும் பாத்திரலாக வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம்.